தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் சார்பாக கடந்த சில மாதங்களில் வெற்றி பெற்ற சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று மெடல் வின் பண்ண கிட்டத்தட்ட 1020 ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய பல்வேறு இடங்களில் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்திருக்கு. விரைவில் எல்லாம் பணிகள் துவங்கப்பட்டு முடிந்த பணிகளும் துவக்கி வச்சிருக்கிறோம். எனவே இது விளையாட்டுத்துறைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன திட்டமிடல் இருக்கோம்? முதலமைச்சர் அது கட்சி தலைவர் வந்து கூட்டணி கட்சிகளோட பேசி முடிவெடுப்பார். யூஜிசியை பற்றி எப்படி அது எப்பவுமே நம்ம மாநில உரிமைகளுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக தொடர்ந்து நம்ம வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்திலையும் வந்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.